Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீஸ். அதில் வந்து இன்னைக்கு 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் மிக்சர் கிரேப் சில்க் சாரீ அப்படின்னாலே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் மெஜாரிட்டி நிறைய இருக்க போகுது. பேலன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு 2 டிசைன் இல்லை 3 டிசைன் இல்லைனா ஒரு சில இதில் வந்து சிங்கிள் டிசைன் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஸோ நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. அது நிறைய வந்திருக்கு கலெக்ஷன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம நேற்றும் வீடியோ போஸ்ட் பண்ணலை, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இனி வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்காக நிறையவே வருது. ஸோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். பட் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 20th தீபாவளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொரியர் வந்து ரொம்ப ரஷ்அப் ஆகிட்டு டிலே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் தீபாவளி அப்படிங்கிற ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மைசூர் கிரேப் சில்க் சாரீ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜர் கிரேப் சில்க் சாரீ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சினான் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு, விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. அண்ட் தென் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெக்கார்ட் கிரேப் சில்க், ஐ மீன் நம்பர் 1ஓட எண்டு ஜெக்கார்ட் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. இந்த 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீ அப்படின்னு ஒரு சாரியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து அடுத்த கிரேப்னு மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, ஜார்ஜர் கிரேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற வரையுமே எல்லா சாரியுமே மைசூர் கிரேப் சில்க் சாரீ. எதுக்காக நம்ம வந்து எல்லா சாரீஸ் மேலேயுமே டேக் பண்ண முடியல நேமை, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட மெட்டீரியல் நேமையும் டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாரியோட வியூவே ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சாரியோட வியூ தெரியல அப்படின்னு கஸ்டமர்ஸ் வந்து பிக்சர் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எவ்வளோ பாசிபிள் சொல்லுங்கள்? எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால் வந்து பிக்சர் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஃபர்ஸ்ட் டைட்டில்லேருந்து அடுத்த டைட்டில் வர வரையுமே அந்த மெட்டீரியலாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது ஆல்டர்னேட்டாக நிறைய வீடியோஸ்லையுமே சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோலேயே நம்பர் 1லேயே 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் என்ன கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நம்பர் 3ல் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அரைவல்ஸ் வந்து தீபாவளிக்கு அரைவல்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோட நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இதோட இது பிடிச்சிருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கும் போதே ஏதாவது சாரீ சைட் பை சைடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம். மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சான சாரியாக வேணுமா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸுமே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சாக சாரீ எடுத்துட்டா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றவங்களுமே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சாக எடுக்காமல் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துட்டு அதுலேயே வந்து ஒரு 4 to 5 சாரீஸை கவர் பண்ணிவிடுவோம். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வியருக்கோ அந்த மாதிரி வந்து வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எல்லா டைப்லேயுமே மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி வைஸ் எப்போவுமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சாரீ குவாலிட்டியில் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர்றது கிடையாது. சப்போஸ் கம்ப்ளைண்ட் வர சாரீ அப்படின்னா அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவோம். அகெயின் அதை ரீஸ்டாக் பண்ணவே மாட்டோம். அது வந்து கஸ்டமருக்கு ஒரு சாரீ சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சாரீஸை நாங்கள் எடுத்துகிட்டு வரவே மாட்டோம். எங்களால் முடிஞ்ச வரையுமே நல்ல குவாலிட்டி செக் பண்ணி அந்த நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2 and நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ அதில் இந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அழகாக உங்களுக்கு சாட்டின் பார்டர் கொடுத்த மாதிரி, பாடியில் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன் இருக்குது. ஒரு டிசைனுக்கு ஒரு சிங்கிள் சாரியை மட்டும் ஓப்பன் வியூ காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா சாரியுமே வருது. சாரியோட சாரி ஃபுல் வியூ அண்ட் வந்து உங்களுக்கு சாரியோட பேக் போர்ஷன் அந்த மாதிரி வியூ கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரி ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது. ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸோட வியூ பல்லுவோட வியூவும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டிசைன்ஸ் வருது பாருங்கள். ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சாரிக்கு மட்டும் ஓப்பன் வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்து இது பாருங்கள், மைசூர் சிஃபான் வந்திருக்கு. இது சூப்பராக இருக்கும். இந்த சாரீ மெட்டீரியல் வைஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சொல்லவே வேணாம். உங்களுக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எடுத்துக்கிட்டாலே சிங்கிள் டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மட்டும் எப்போவுமே எடுத்துகிட்டு வர மாட்டோம். நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ சாட்டின் பார்டர் சிஃபான் எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுத்து மைசூர் சிஃபான் வந்திருக்கா. மைசூர் சிஃபான்லேயே இன்னொரு வெரைட்டி கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மோஸ்ட் சிஃபானு. ஸோ அழகாக ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கான்செப்டில் சாரியில் அழகாக வந்து அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து கலர்ஃபுல்லாக பிங்க் ப்ளூ இந்த மாதிரி சி ப்ளூ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இது எடுக்கலாமா, இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கலாமா, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர் வெரைட்டிஸ் வந்திருக்கு. சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி காதி வந்திருக்கு, காதி ஜார்ஜெட் வந்திருக்கு. இது வந்து ராஜ்குரு ஜார்ஜெட் சூப்பராக இருக்கும். ராஜ்குரு ஜார்ஜெட் பொறுத்தவரை மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தோமா. என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்திருக்கு, என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபேன்சி சாஃப்ட் சில்க் வந்திருக்கு. ஃபேன்சி சாஃப்ட் சில்க் இது ஆல்ரெடி 2 கலர் போட்டிருந்தோம், ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அகெயின் 2 கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்க போகுது இந்த ஃபேன்சி சாஃப்ட் சில்கை பொறுத்த வரையும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சா சில்க். கிச்சா சில்க்குமே ஒன் டைப் ஆஃப் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜெட்டும் மிக்சரில் வந்திருக்கும் இந்த மெட்டீரியலில். கிச்சா சில்க் சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் இவ்வளோ இருக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இந்த கிச்சா சில்க் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும் மெட்டீரியல் வைஸ். ஆன்டிக் ஜரி வீவிங்ல இருக்கும் பாடியில. ஸோ ரொம்ப நீட்டா இருக்கும். சாரி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு விஸ்கோ சில்க் வந்திருக்கு. விஸ்கோ சில்க்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஸ்கோ சில்க் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் சூப்பராகவே வந்திருக்கு. அசாம் சில்க் வந்திருக்கு. அதுவுமே அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸா வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து செமிகோஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ்ல லிச்சி பட்டுலேயே வந்திருக்கு. அதுவுமே சூப்பரான லிச்சி பட்டு வெரைட்டிஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. துஷா சில்க் சாரி வந்திருக்கு. அந்த ஒரு டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்பர் 3ல எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்க போகுது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க இதுல இருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் டோட்டலா 3 டைப் அப்படின்னு சொன்னாலுமே டெய்லி சொல்றதுதான். ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் அதுக்குள்ள உங்களுக்கு சிமிலரா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடுறோம். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னா அதுல என்ன சிமிலர் மெட்டீரியல்ஸோ அது எல்லாமே அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடுறோம். நம்பர் 3ல வந்து மிக்சட் கலெக்ஷன் சிங்கிள் டிசைனா ஏதாவது இருக்கு அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நம்பர் 3 செக்ஷன்ல எடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கே வந்து 15+20+ மெட்டீரியல் வந்து கவர் பண்ணிடுறோம். சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஸோ லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட். அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம், என்னன்னா ரீஸ்டாக் பண்ணலாம், சேம் டிசைனே ரீஸ்டாக் பண்ண முடியுமா, எதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கு, ஸோ இல்லை இந்த மெட்டீரியலை வேற டிசைன் எதுவும் ரீஸ்டாக் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு தெரியறது வந்து உங்களோட லைக் அண்ட் ஷேர்ஸ் தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். நீங்க எப்படி ஒரு டைம் பாஸ்க்கு பண்ற vlog இந்த மாதிரி இதுக்கு அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ சப்போர்ட்ஸ், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க கொடுக்குற லைக்கோ அந்த லைக்ஸ்னால ஏர்னிங்ஸ் இருக்காது. பட் வந்து நீங்க கொடுக்குற அந்த வியூஸ்ல டைம் பாஸ் போறதுல ஏர்ன் பண்றாங்களோ. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைம் பாஸ்க்கு எதுவுமே பண்றது இல்லை. நம்ம எப்படி ஒரு விமன் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம், பிளஸ் அதுக்கு நம்மளோட எஃபோர்ட் போடுறோம். ஸோ நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாவே வந்து ஒரு ஜென்ஸ் அப்படின்னு இருக்கும் போது, ஒரு மென் இருக்கும் போது, மென் ஏதோ ஒன்று பண்றாங்க, ஒர்க் பண்றாங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்றாங்களோ அது அவங்களோட வேலை அப்படிங்கும் போது அதே மாதிரி இப்போ விமனும் ஈக்குவலா வந்தாச்சு. ஸோ விமன்ஸ்மே வந்து கஷ்டப்பட்டு ஏதோ பண்றாங்க அப்படிங்கும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பாஸ்க்கு இல்லாம ஒரு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கு. அந்த மாதிரினா கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எஃபோர்ட் எதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலன் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்துருவாங்க எல்லாருமே. சரி இப்போ நானுமே ஆரம்பிச்சு இவ்வளோ டேஸ்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தானா. ஸோ நம்மளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாரியே இன்னும் ஒரு 400-500 போட்டு இப்போ ஃபுல்லா லைட்னிங் எஃபெக்ட் போட்டு நம்ம வியோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காமிச்சோம் அப்படின்னா அது நல்ல மூவ் ஆகுமோ அப்படின்லாம் நிறைய தோணுது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட ஒரு சில இது ஃபாலோ பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் ரிவீலிங் கலோடு இல்லை அந்த மாதிரி ஒரு சில இதனாலதான் நம்ம பிக்சர் இன்னொன்னு பெரிய ஒரு என்னன்னு பாத்தீங்க பிக்சர்ஸா கொடுக்கும்போது நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களோட குரூப்ல போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறாங்க. ஸோ அது மூலயமா வந்து நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களோட ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களால என்ன கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியுமோ அதை. ஸோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு அதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயஸ் அந்த ஒரு இதனாலதான் நாங்க வந்து பிக்சர்ஸாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட்ஸ் கொடுங்க. இப்போ ஒரு பிளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸே நாங்க ஒரு 4000-5000 வியர் பண்ணி அதுக்கு இந்த சாரிக்கு ஒரு காஸ்டியூம்ஸ் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ணும் போது இப்போ நார்மலா
நம்ம ஒரு 950 ஒரு saree போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து தான் வந்து 1300 1400 மினிமம் வந்து ஒரு 400 வந்து நம்ம விட ஜாஸ்தியா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியர் பண்ணி காமிச்சு போடுற பொட்டிக்ஸ்ல போடுறாங்க. அது வந்து நான் உங்களை தப்புன்னு நான் சொல்ல வரல. அது வந்து அவங்க வந்து அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டைம் வைஸும் சரி. ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்கோ இல்லை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக்கோ நிறைய இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாமே பண்ணும்போது அந்த காஸ்ட் அதில் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ பட் நம்ம அப்படிலாம் இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் நானும் சேல் பண்ண முடியாது. இதுதான் பி ஃப்ராங்க் வந்து எல்லாரோடதும் இதுதான். எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ண முடியும். ஒரு சின்ன ப்ராஃபிட் 50 70 இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட்ல நம்ம ஒரு ரீசெல்லருக்கு ஒரு 50 அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு பார்க்கும்போது பிக்சர்ஸா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான இப்போ ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு சிங்கிள் டிசைனுக்கு ஓப்பன் வியூ கொடுத்துருப்போம். ஸோ ஃபுல் பாடி வியூ எப்படி இருக்கும், பல்லு வியூ எப்படி இருக்கும், பிளவுஸ் வியூ எப்படி இருக்கும் அப்படின்ற பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கலருக்கும் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம ஓப்பன் வியூ இல்லாத சாரி இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்து தான் போடுறோம். ஸோ கண்டிப்பா உங்க சப்போர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எப்படி வந்து அந்த மாதிரி விளாக் பண்றவங்களுக்கோ இல்லை ஃபுல்லா வந்து ஒரு ரீல்ஸ் போட்டா வந்து ஒரு சாரிக்கு ஒரு ரீல்ஸ் அப்படி போடுறா நீங்க எவ்வளவு சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்ஸ் எங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இன்னும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸுமே நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்ல தானே சேல் பண்றேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா இதையே இப்போ ஒரு பீஸே நான் வந்து இப்போ ஒரு 10 பீஸ் எடுக்கிற இடத்துல ஒரு கலரே நான் வந்து ஒரு 40 பீஸ் எடுக்கும் போது இன்னுமே மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ நீங்க போயிட்டு ஒரு சாரி எடுக்கும் போது ஒரு ஹோல்சேல் ஷாப்க்கு போறீங்க அப்படின்னா ஒரு சாரி எடுக்கும் போது அங்க அலோடே இருக்காது ஒரு சாரிக்கு. ஸோ அதே வந்து பாத்தீங்க அந்த ஹோல்சேல் ஷாப்ல போய் 10-15 சாரி எடுக்கும் போது பிரைஸ் ரெடியூஸ் ஆகும் பாருங்களேன். பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ரிடக்ஷன் டைரக்டா வந்து வீடியோலயே போட்டுடுறோம். அப்படிங்கும் போது நான் 10 சாரி எடுக்கிறேன் 20 சாரி எடுக்கிறேன் எனக்கு ஒரு சாரிக்கு 300 ரூபாய் லெஸ் பண்ணுங்க அப்படின்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி பண்ணவே ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 50 to 70 ப்ராஃபிட் தான். இதே நான் ஒரு சிங்கிள் சாரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எனக்கு சேல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாரியோட பிரைஸ் ரெடியூஸ் ஆகும் போது அதை நான் வீடியோட அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்ஸ் இன்னும் வர இன்னுமே எங்களால் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம். ஸோ அதனால நிறைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. ப்ரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. குவாலிட்டி வைஸ் பெஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் நிறைய இருக்கிறவங்களுக்கு உங்க ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது இது குவாலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்க சப்போர்ட்ஸ் இன்னும் கொடுங்க. கண்டிப்பா நாங்க அதர் கலெக்ஷன்ஸ் இன்னும் பெஸ்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ லென்த்தியா எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்கும் போது இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.